இப்போ நம்ம யூடியூப் சேனல்லே எடுத்துக்கோங்களேன். யூடியூப் சேனலில் நம்மலாம் வந்து வீடியோ பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய சேனல்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பேட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினர்களை கூப்பிட்டு பாஜகவிலேருந்து, நாம் தமிழர் கட்சியிலேருந்து, அதிமுகவிலேருந்து இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய ஊடகங்கள் இருக்கு இல்லையா. ஆதன் இருக்குது, பேசு தமிழா பேசு சேனல் இருக்குது, மின்னம்பலம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது இல்லையா. இவங்கெல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா. இங்கேயெல்லாம் போய் எங்கேயாவது வந்து இந்த திமுக காரங்க உட்காந்து மாட்டி பார்த்துருக்கீங்களா? இப்போ பாஜகவை சேர்ந்தவர்கள் திமுக ஆதரவு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு தயங்கிறதே கிடையாது. எப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து திமுக ஆதரவில் இருக்கோ அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனலும் இன்னைக்கு திமுக ஆதரவு தான், நம்மளுக்கே தெரியும். அங்கே போய் பாஜக காரங்க எல்லா கேள்வியும் எதிர்கொண்டு, பாஜக மேலே வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டையும் எதிர்கொண்டு அங்கே போய் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும். நான் இந்த விஷயத்தில் நாம் தமிழர் கட்சியும் சேர்த்துக்குவேன். நாம் தமிழர் கட்சி நீங்கள் எங்கே பேட்டி கூப்பிட்டீங்கனாலும் வரத்துக்கு அவங்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கிளாரிட்டி இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, நான் வரேன், நான் வந்து பேசுகிறேன், நான் டிஃபெண்ட் பண்ணுறேன், என்ன அது சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனால் அவங்க வந்து பேசுகிறாங்கல்ல, அவங்களுடைய கருத்தை பதிவு செய்கிறார்களா இல்லையா, அதுதானே இங்கே முக்கியம். அதை அவங்க பண்ணுறாங்க. அதிமுகவும் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ கல்யாண சுந்தரம் இருக்கார், அதிமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து போய் பேசுகிறாங்க. ஆனால் இந்த திமுக காரங்க என்னைக்காவது வந்து இந்த மாற்று சித்தாந்தத்துக்கு இந்த யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம பாண்டே அவர்கள் கூட இருக்கார். அவரே வந்து இந்த மற்றவங்கெல்லாம் வரும்போது கேட்பார், அண்ணன்கிட்ட சொல்லி ஒரு பேட்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு. இது வரைக்கும் அவர்கிட்ட ஒரு திமுக காரங்க கூட வந்து உட்கார்ந்து பேட்டி கொடுக்கவே மாட்டாங்க, உட்கார்ந்தே கிடையாது. முக்கிய தலைவர்கள் வேண்டாம், அமைச்சர்கள், முதல் கட்ட தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், அவங்கெல்லாம் கூட வேண்டாம். அதுக்கப்புறம் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாவது வரலாம் இல்லை அப்படின்னா அவங்க கூட வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா ரெண்டாவது கேள்வியில இவங்க தொக்கா மாட்டிக்குவாங்க, அது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் வர்றதில்லை. அதனால தான் கனிமொழி அக்கா தெரிச்சு ஓடுறாங்க.